அதாவது யார் சொல்றதுங்கிறத ஒரு தகுதி வேணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் சட்டமன்றத்தில் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து போதை வஸ்துக்களின் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனடியாக மறுத்தார் முதலமைச்சர். அடுத்த நாளே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் எங்கே எல்லாம் கிடைக்கிறது என்கின்ற வகையில் தாராளமாக கிடைக்கிற அந்த போதை வஸ்துக்களை சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் காட்டினோம். உண்மையிலேயே போதை வஸ்துக்களை தடுப்பதற்குரிய நல்ல எண்ணம் படைத்த முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்க வேண்டும்? இது எங்கே கிடைச்சது சொல்லுங்க, நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாறாக சபாநாயகரை கொண்டு 21 பேருடைய பதவியை பறிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தவர் அந்த யோகிய சிகாமணி. இதை பற்றி சொல்லுவது என்பது வேடிக்கையான ஒன்று. இந்த போதை குட்கா இது மாதிரியான கேஸ்லாம் சிபிஐயில் இருக்குது. இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவிலும் கூட ஒரு 4000 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா பயிரிடப்படுவதை இங்கு இருக்கிற நம்முடைய ஒரு காவல்துறையின் உயர் அலுவலர் சொல்லி அதுக்கப்புறம் 6000 கோடி மதிப்பிலான அந்த கஞ்சா பொருட்கள் அங்கே அழித்தொழிக்கப்பட்டது. இது இந்த தென்னிந்திய காவல்துறை உயர் அலுவலர்கள் மாநாட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அதை அழித்தொழித்தார்கள். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற அளவில் ஒரு இடத்துலையும் அது இல்லை. எங்கேயாவது இருந்தால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய நம்முடைய இந்த முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதிலும் மாணவர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு போதை வஸ்துக்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் தொடர்ந்து ஆண்டுதோறும் கின்னஸ் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார், உலக சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் 70-80 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு அதை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள், இதை விற்கிற சமூக விரோதிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பது, அவர்களை மிகப்பெரிய அளவிலான தண்டனைக்குள்ளாக்கி சிறையில் அடைப்பித்திருப்பது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து இருப்பது என்பது இந்த அரசு. கடந்த காலங்களில் பெருகி இருந்த அந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இன்றைக்கு 0% கல்டிவேஷன் என்கின்ற நிலையை கஞ்சாவில் உருவாக்கி இருப்பது இந்த அரசு என்பதை எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர வேண்டும்.